மிதுன ராசிக்காரர்களே, அதாவது கொஞ்ச நாளாவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சுமை இருக்கிறதா? எல்லாம் இருந்தும் மன நிம்மதியே இல்லாம இருக்கிறீங்களா? பணம் வந்தாலும் அது தங்காம வேற எங்கேயாவது போயிடுதா? ஏதாவது ஒரு செலவு அந்த பணத்தை தேடி வந்துருது இல்லையா? நீங்கள் நினைப்பது போல விஷயங்கள் நடக்காமல் கடைசி நேரத்துல தடை ஏற்படும் பொழுது அந்த கஷ்டத்தை உங்களால தாங்கவே முடியாம மிகப்பெரிய அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருந்தீங்க இத்தனை நாளா. மிகப்பெரிய அளவுல இவை எல்லாமே இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாறப்போகுது. நிச்சயமாக மாறும். ஏன்னா சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகளும் கையாண்ட முறைதான் இந்த முறை. அதாவது நீங்க உங்களுடைய வீட்டை எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதன்படிதான் உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களுமே உடனுக்குடனே நடக்கும். அதாவது நல்ல விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். ஆனா எல்லா நல்ல விஷயங்களும் நாம நினைச்ச உடனே நடக்கும் அப்படின்னா அதற்கு நாமும் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. குடும்பத்துல அடிக்கடி சிறிய சிறிய சண்டைகளை நீங்க இது நாள் வரைக்கும் சந்திச்சிருக்கலாம். கணவன் மனைவி இடையே புரிதல் குறைவாக ஏற்பட்டிருக்கலாம். அதுலயும் மிதுனத்துல இருக்கக்கூடிய 60% அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம தான் இப்ப வரைக்குமே போயிட்டு இருக்கு. உங்களை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்க நினைச்சு வருந்தி இருக்கலாம். இவை எல்லாமே மாறக்கூடிய காலமும் நேரமும் வந்தாச்சு. அதாவது ஒரு பள்ளம்னு இருந்தா அந்த பக்கம் நிச்சயமாக மேடுன்னு ஒண்ணு இருந்தே தீரும். அதாவது நீங்க இத்தனை நாளா பள்ளத்துல இருந்துட்டீங்க, உங்களுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வந்தே தீரும். பல ஜோதிட பாரம்பரியங்களில் ஒரு மனிதரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருவதற்கு முன்பு சில சோதனைகள் வருவது இயல்புதான். ஆனா மிகப்பெரிய அளவுல அந்த சோதனைகளை தாண்டி மிதுனம் வாழ்க்கையில ஜெயித்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க கடந்த காலத்துல அனுபவித்த கஷ்டங்களை நினைத்து மனம் உடைய வேண்டாம். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது எந்த ஒரு காரியமே காரணம் இல்லாம நடக்காது அப்படின்றதுல மிகப்பெரிய நம்பிக்கையை கொண்டவர்கள் தான் மிதுன ராசிக்காரர்கள். உங்க வீட்டுல ஏலக்காய் இருக்கிறதா? ஏலக்காய் மிகப்பெரிய அளவுல தெய்வீக சக்தியை கொண்டது. அந்த ஏலக்காயினுள் மகாலட்சுமியுடைய சாராம்சம் மொத்தமாக மறைஞ்சிருக்கு அப்படின்னு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். மிகப்பெரிய அளவுல அந்த ரகசியம் இன்னைக்கு விதியே கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்திருக்கு. இந்நேரம் சில பேர் நினைச்சிருப்பீங்க, இது என்ன சாதாரணமான விஷயம், எங்க வீட்லயும் தான் ஏலக்காய் இருக்குது அப்படின்னு. ஆனா அந்த ஏலக்காய் நீங்க எங்க வச்சிருக்கிறீங்க, அதை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படின்றதுலதான் மிகப்பெரிய உண்மையே அடங்கி இருக்கு. அதிலிருந்து தான் உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்கள் உங்களை தேடி விரைவாக வர ஆரம்பிக்கும். அந்த செல்வம் பன்மடங்காக பெருக ஆரம்பிக்கும், அப்படியே டபுள் ஆகும். நிச்சயமாக செல்வாதிபதிகளும் மிட்டா மிராசாகவும் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய வீட்டில் இந்த இடத்துல தான் ஏலக்காயை வச்சு பூஜை பண்ணுவாங்க, ஏலக்காயை வச்சு பராமரிப்பாங்க, பாதுகாப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நம்முடைய முன்னோர்கள் காலத்துல ஏலக்காயை வெறும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக மட்டும் பார்க்கவில்லை. மிகப்பெரிய அளவுல நேர்மை, ஆற்றல் இவை எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு அடையாளமாக அதை பார்த்தார்கள். மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, ஏலக்காயை சுத்தி தெய்வ சக்திகள் நிறைந்து இருக்கும். நீங்க தினமும் வேலைக்கு போகும்பொழுது உங்கள் கூடவே ஒரே ஒரு ஏலக்காயை கொண்டு சென்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய நேர்மறையான, அதாவது உங்களுடைய எண்ணங்களே நேர்மறையாக மாறும். நீங்க எந்த விதமான தேவையில்லாத சிந்தனை பக்கமும் உங்களுடைய மனம் போகவே போகாது. நமக்கு இது மாதிரி ஏதாவது தப்பா நடந்துருமோ, நாம இந்த இடத்துக்கு அவரை போய் பார்க்கலான்னு இருக்கிறோம், பணம் வாங்கலான்னு இருக்கிறோம், அந்த பணம் நமக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு எதிர்மறையாலாம் சிந்திக்கவே மாட்டீங்க. நேர்மறையான சிந்தனை மட்டும்தான் மனதில் ஓடும். நீங்க என்ன நினைக்கின்றீர்களோ அதைத்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்பி தரும். அப்ப நீங்க நேர்மறையா நான் ஜெயிச்சிடுவேன், நான் வாழ்ந்துடுவேன், நான் நிமிர்ந்து நின்னுடுவேன் அப்படின்னு நினைத்தால் நிச்சயமாக நீங்க சரிஞ்சு விழுந்துடணும் அப்படின்னு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சில பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க முன்னாடி எழுந்து நிற்க முடியும். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா,
ஏலக்காய் வீட்டில் வந்த பிறகு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத பல பேர் கண்கூடாக பார்த்து நம்பி இருக்கின்றார்கள். அதனால நீங்க இந்த ஏலக்காயை எங்க வைக்க போறீங்க அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நொடியிலிருந்தே உங்களுடைய வீட்டுக்குள்ள செல்வத்தை கொண்டு வர வழிய பாருங்க. மிகப்பெரிய அளவுல மிதுனம் செல்வத்தை தேடி நடக்க ஆரம்பிச்சாச்சு. சரி, அந்த ஏலக்காயை எங்க தான் வைக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பணம் இருக்கக்கூடிய இடத்துல தாங்க ஐயா ஏலக்காய் இருக்கணும். நீங்க சமையல் அறையில இருந்தா போதும்னு தவறா நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கஷ்டங்களும் உங்களை சுத்தி இருந்தாலும், மிகப்பெரிய நம்பிக்கை மனசுக்குள்ளேயே இருந்தாலும், அந்த கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வழிகள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்க மாட்டேங்குது. மிகப்பெரிய அளவுல பணத்தை நீங்க எங்க வைக்கிறீங்களோ, உங்களுடைய பீரோவா, உங்களுடைய பணப்பையா, பர்ஸா, அதுல ஒரே ஒரு ஏலக்காயை வையுங்க. மிகப்பெரிய அளவுல பணம் உங்களுக்கு பன்மடங்காக பெருகியே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இரண்டாவது விஷயம், அந்த ஏலக்காயை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. அந்த ஏலக்காய்க்கு தினமும் ஒரு புஷ்பத்தை புதிதாக வையுங்க. காய்ந்த புஷ்பத்தை ஏலக்காயை சுற்றி வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க. அதாவது காய்ந்த புஷ்பத்திற்கு எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அதே மலர்ந்த புஷ்பத்திற்கு மிகப்பெரிய அளவுல நேர்மறையான தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. ஏலக்காய்க்கு மகாலட்சுமியுடைய அம்சங்கள், அதாவது செல்வ செழிப்பான அம்சங்கள் இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல நீங்க அதை சுற்றி மலர்ந்த புஷ்பத்தை தான் வைக்க வேண்டும். தினமும் வைக்க வேண்டும். 48 நாள் வைத்து பாருங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்க வீட்டுக்குள்ள நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட இருங்க, நல்லது மட்டுமே தான் நடக்கும். ஏன்னா இத்தனை நாள் நீங்க நம்பிக்கையே இல்லாம என்னுடைய வாழ்க்கையெல்லாம் மாறவே மாறாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்குள்ள மூழ்கிட்டீங்க. அந்த மன உளைச்சலில் இருந்து உங்களை வெளியே கைய பிடிச்சு தூக்க அந்த அறுபடை முருகனே இறங்கி வந்தாச்சு. பண கஷ்டத்தினால் மூழ்கி வாழ்க்கை இனிமே நமக்கு எந்த விதமான நல்ல விஷயங்களையும் தராது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க இல்லையா? அந்த நிலைமைகள் மாறப்போகுது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைத்தே தீரும். ஏன்னா ஏலக்காய் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல விஷயங்களும் சந்தோஷங்களும் மட்டும்தான் நிறைந்திருக்கும். இது மாபெரும் சித்த ரகசியம். இந்த ரகசியம் இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறியே தீரும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். இந்த க்ஷணத்துல இருந்தே இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுனால முன்னேறி செல்லுங்க. தன் நம்பிக்கையோட முன்னேறி செல்லுங்க. இந்த ஜகத்துல இருக்கக்கூடிய அனைத்து செல்வ சகல சௌபாக்கியங்களும் உங்களை தேடி வந்தே தீரும். மிதுன ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இறுதி வரை பார்த்தமைக்காக நன்றிகள்.